me see. ஹலோ, உங்க ரூம்ல கத்தன்னு சொன்னாங்க. ரூம்ல தான் கத்தன. ஹலோ கேட்டதுக்கு வந்துச்சியா. அவன் உன் பேர் முத கொண்டு கூட அவன் கரெக்டா சொல்றான். ஊர் பேர் முத கொண்டு கூட ஊர் பேர் வச்சு கரெக்டா இவன் சொல்றான். இது பண்ணலாம் பசங்க பேர் பண்ணலாம் சொல்றேன். எதுவுமே பண்ணாம எப்படா வந்து கேட்கலாம். ஏய் ஒரு அப்படியே கரெக்டா அவன் நோட் பண்ண இதுல நாலாவது நேம் கனகராஜன் அப்படியே லிஸ்ட் காமிச்சு. புரியல. ஹலோ, ஏய் அவன் கத்தானான்றா. பப்ஜி மச்சான் அவனுக்கு போடுறான். கத்தானா அவனாடி அப்புறம் எப்படா நேம் லிஸ்ட் அவன் நேம் லிஸ்ட் போடு. கரெக்டா பேரு ஊரு சொல்றான். கரெக்டா தேடியர்ல என் ஃப்ரெண்ட் தான் இப்ப என்ன கூப்பிடுறாங்க காலையில. ஹலோ, அப்பெல்லாம் இவனை கூப்பிட்டு கேட்கறான். நானும் கரெக்டா இவனை கூப்பிட்டு கேட்கறான். இது மாதிரி உன் ஊர் பையன் வந்து கனகராஜன் ஒரு பையன் இருக்கானப்பா அப்படின்னு கேட்கறான். கூட மட்டும் சண்டே ஒரே ஊர்தான் அப்படின்னா நீ வாப்பா நீ என்ன கூப்பிடுறான். இவனை கூப்பிடுறான். இவன் பேரே ஏத்து போயிருக்கான். இப்ப நீங்க புரியுதா இல்லையா? நீ இப்ப எங்கேயாவது வெளில போற மாதிரி தான் இவனை தான் கூப்பிடுவான். வச்சு நாங்க தான் உங்களுக்கு கத்து கொடுக்குறோம். நீங்க அப்படியே நாங்க 3 ரூம் கரெக்டா இருக்குல்ல, அந்த 3 ரூம் அப்படியே ஃபுல்லாவே தூக்குறோம். நீங்க சைடுல பாத்தியா? 3 ரூம் மட்டும் தான் எல்லாமே நீங்க தான் ஃபர்ஸ்ட் இயர் எல்லாத்துக்கும் நீங்க தான் கத்து தரீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்டா கனகராஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அவனை போடுற ஆட்ரா பப்ஜி கரெக்டாவே எப்படா அவன் சொல்றான். ஏன்டா இப்படி பாரு கூப்பிடுவாங்க அம்மா ஃபோன் நேரம் கத்தரை விட்டுருப்பாங்க வீட்டுலாம். இந்த மாதிரி உங்க பையன் அது எப்படியா தெரியலன்னு சொல்ல முடியும்? அவன் தான் லிஸ்ட் காமிக்கிறானேடா. உனக்கு தெரியல நான் பார்த்த விஷயம் சஸ்பென்ஸ்ல இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் புரியுதா? அப்படியே அவன் ஒரே வார்த்தை தான் சொல்றான். என் லேடி 1 மாசம் தான் இருக்கு, அதனால ஒன்று கொடுக்குறான். அதே செகண்ட் இயர்லாம் பையன் எவனா பண்றதுனால அவன் என்ன பண்ணுவோம் அந்த இதுல பண்றான். அப்படியே லிஸ்ட் காமிக்கிறான். இவனை கூப்பிட்டு இந்த மாதிரி கனகராஜன் அவன் ஊருக்கார பையன் சொல்லி என்ன அப்படியே பார்த்த உடனே கரெக்ட் அப்படியே கரெக்டா சொல்றான். நீ தானே கஞ்சா கேஸ், நீ தான் பசங்க என்னமோ வளர்த்து விடா அப்படின்னு. அப்படியே இப்போ அவன் ரவுண்ட் சொன்னானு பத்தியா, அப்படியே ஒண்ணு தூக்குறது. நான் தான் சார் அவன் தெரியலைங்க சார், அவன் ஊருக்கு போயிட்டான் இன்னும் வரல அவன் நான் தான் சொல்லி சமாளிச்சான். ஆனா அவன் நம்பர் எல்லாமே வச்சிருக்கான். எப்படியும் ஃபோன் பண்ணுவான். வீட்டுக்கு ஃபோன் போயிருக்கோம். ஃபோன் வரல. நீ சொல்ற நீ இதேதான் சொல்லிருக்க. நீ கத்தலன்னு தான் சொல்ற. என்கிட்ட சொல்றது வேஸ்ட். பண்ணிடுவோம். நாங்க எதுவும் பண்ண போறது கிடையாது. நீ வந்து உனக்கு வந்து நான் எங்களால என்ன முடியும்னு உன்னை இங்க இருந்து காப்பாற்ற தான் முடியும். இப்ப அது உனக்கு அவன் கேட்ட வரைக்கும் அவனை காப்பாத்தி தான் இருக்கு. என்னடா அவன் ஊருக்கு போயிட்டான் தான் சொன்னனே. அவன் இப்பயே சொல்றேன் அப்படியே இந்த மாதிரி அந்த பையனை நீ காப்பாத்தி விட்டுனா ஆல்ரெடி சஸ்பெண்ட்ல இருக்கு. அவனை போடுறான் என்ன வேணா பண்ணுவான். அந்த ரிஸ்க் வந்து அவன் தெரிஞ்ச பையன், அது உன் ஊருக்காரன், ரிஸ்க் எடுத்து பண்றான். இப்ப நான் சஸ்பெண்ட் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை கணக்காச்சு. செகண்ட் இயர் புரியுதா, அடுத்து ஃபைனல் இயர். உனக்கே தெரியும் காலேஜ் சும்மாவே அலைய விடுவான்னு தெரியுமா? ஏன்டா கணக்காச்சு எதிர்பார்க்கவே இல்லடா. நானும் அமைதியான பையன் சார். அவன் இன்னொரு வாட்டி அவன் கல்ல போட்டான்னா இருக்கிற வீரில் அவனை அடிச்சு திருப்பி அடைச்சிடும்னு போக சொல்றான். எங்க
இப்போ இவ்வளோ நேரம் என்ன தெரியுமா போய் எந்தெந்த பசங்க கத்தணுமோ எல்லாத்துக்குமே என் பேர் தான், எல்லாமே சொல்றது என் பேர் தான் சொல்றாங்க. அவனுக்குலாம் இப்போ போய் கேட்டு வரேன்டா. அவனும் நான் இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லை கணராஜ். உன்னை நான் பார்த்துக்கல அப்படின்னு பேசுறேன். உன்னை காப்பாற்றி விடணும்னு அவன் வந்துச்சு அப்படியே ஓப்பனா சொல்றான். நீ அவனை காப்பாற்றவே கிடையாது தெரியுமா? நீ அவனை காப்பாத்தணும்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா வச்சுக்கியா உன்னை அந்த நிமிஷமே தூக்கம் கொண்டாடுறான். என்ன பண்றது சொல்றா? எங்கள்கிட்ட சொல்றது நீ எங்கள்கிட்ட சொல்றது ஒன்றுத்துக்குமே ஆக்கல. அவன்கிட்ட இப்போ வரைக்கும் சொல்லு. நான் மாட்டினதுல இருந்துச்சு ஸ்டாஃப் எல்லாம் என்ன சொல்றேன், எங்களை சஸ்பெண்ட் வரைக்கும் இது பண்ணவா? உன்னை என்ன பண்ண போறான்னே தெரியல. ஏன் இந்த மாரி பண்ற? ஃபர்ஸ்ட் எல்லாம் சைலண்டா தானே இருந்தா, ஏதாவது பண்ணியா? சாலரி வந்து என்ன என்னடா சொல்றாங்க அரசு? சொல்லிட்டான் இவன் அவன் காசு காசு கூட இருந்ததா அவன் என்ன சொன்னான், காப்பாற்றுனா என்ன வேணா பண்ணலான்னு இவன் ஏற்கனவே இவன் ஃபர்ஸ்ட் மாட்டு தான் ஒரு பிரச்சனை. ஏற்கனவே சஸ்பெண்ட் அடுத்து முடிச்சு விட்டுருவாங்க. இப்போதைக்கு நான் காப்பாற்றி விட்டுருந்தேன் இல்லைன்னா சொல்லல, காப்பாற்றி விட்டுருவோம். ஆனால் அவன்கிட்ட போயிடுச்சியா நான் நிஜமாலே இல்லைன்னா சார் ஹாஸ்டலில் இல்லை இப்போதான் வந்து அவனு சொல்லிட்டு புரியுதா? அவன்கிட்ட போயிடுச்சு நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன்னு சொன்னா என்ன என்ன வேணா பண்ணுவான். அவ்வளோதான் அவன் முடிச்சிருவானோ. எனக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த ஒரு நைட்டு போயிடுச்சுன்னா வச்சுக்க நாளைக்கெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. போயிட்டுனா வீட்டுக்கு போயிட்டுனா இருக்கிற வரைக்கும் பசங்க எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி என்ன விட்டு காப்பாற்றிக்க முடியும். உன் ஊர் அவனையும் கூப்பிட்டாலும் வச்சுக்கியா அவன் என்ன பண்ணுவான், உன்னை எவ்வளோ முடிஞ்ச அளவு உன்னை காப்பாற்ற பார்க்கணும். அது மீறி அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமே அவன் சேஃப்டி தான் பார்க்கணும். புரியுதா இல்லையா? ஏன்னா இவன் இதோட முடிஞ்சு போச்சு. இவனுக்கு இந்த ஒரு செம்மு தான் இதை பிடிச்சா மாட்டினானா இந்த செம்மு ஏற முடியாது. இங்கே என்கிட்ட இருந்துச்சு. போடுற போடுற அவன்கிட்ட நான் என்ன அவனை இன்னொரு பார்த்ததே இல்லை. காப்பாற்றி விடுங்கன்னு பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவன்கிட்ட சொல்லக்குள்ள என்னென்ன சொன்னான், சரி இது நான் உங்களுக்கு எதுவும் அவன் மாரி நான் பார்த்துக்கிறேன்டா, ஆனால் நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்க தான் சொல்லிட்டு அவனுக்கு கேளு. இதோட எத்தனை ரூம் அப்படி போகிறோம் பார்த்துக்க. அவன் மாட்டின உனக்கு 3/4 பேருக்கு அவனுக்கு நான் அவனை பார்த்துருக்கேனா இல்லைன்னே தெரியாது. அவனுக்கு ஆனால் என் பேர் தான் சொல்கிறான். எல்லாமே என்னதான் இப்போ வந்து சேர்ந்து ஒன்று உட்பட பக்கத்தில் இருக்கவனை சும்மா மிரட்டதுக்கே பேர்லாம் சொல்லிட்டானுங்க. இவன் தான் கத்துறான் இவன் தான் கத்துறான்னு. இந்த மாதிரிலாம் பசங்களை வச்சுட்டு நீ அது நாளைக்கு வார்த்தை வந்து கேட்டாலும் இதுக்கே நான் முடிச்சுட்டு போறான். அடுத்தது நீ ஏதாவது பண்ணா எவன் வேணா என்ன வேணா சொல்லுவான். நீ தேடி அந்த நிலைமையில இருக்கேன். அப்படி இருந்தும் உங்களை காப்பாற்றணும். அவன் கனராஜ் அவன் எப்படி தம்பி வச்சுக்கிறான். இப்பயே நம்ம சில பேரை முடிக்கி விட்டாதான் வர பசங்க ஸ்ட்ரிக்டா இருப்பானு யோசிக்கிறான். அவன் அதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லயே என் பேர் தான் நிக்குது. நான் என்னால கொஞ்சம் வந்து சொல்லிட்டு போயிட்டான், இந்த 3 ரூம் தான்டா, இந்த 3 ரூம்ல இருந்து தான் எல்லாம் பண்றீங்க, எல்லா இதுவும் நீங்க தான் கற்றுக் கொடுக்குறீங்கன்ட்டான். அப்படியே என்ன நானே இவன் அப்புறம் என் ரூம்ல ராமன் அவன் ஊருக்கு போயிட்டான். அவன் முடிக்க விட்டானுவ அப்படியே முடிச்சுட்டான். முடிய இவன் அப்துல் ஐயாலாம் அவன் இவன்கிட்ட பேசிட்டு இருந்தவன் நான் வெளில வந்தது நீ தானே கதை வச்சுக்குவா அப்படின்றான். நான் என்ன பண்ண முடியும் அந்த நேரத்துல? உனக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல நான் மாட்டிக்கிட்டேன் தான்டா. மாட்டிக்கிட்டேன் தான். இது மாதிரி என்ன கூப்பிட்டே சொல்றான். இது மாதிரி கனகராஜ் யாரு அவனுக்கு நீ தான் எதா இருந்தாலும் நீ பண்றான் நான் பாத்துறேன். என் ரூம்ல இருந்தா பாத்தியா? என் ரூம்ல கொஞ்ச நேரம் அங்க நின்று பேசிட்டு இருந்தான் பாத்தியா? அதெல்லாம் 3 ரூம் தான் கேட்டானே. அப்படியே சொல்றான்.
அவன் மட்டும் வச்சுக்கோ உன் பேர் சொல்லிட்டானா இவன்லாம் எதுக்கு சேர்க்குறான்னு என்ன கேட்குறான். என்ன பண்ணுன்னே தெரியாது. இவன்லாம் எதுக்கு என்னை பார்த்து இவன்லாம் எதுக்கு சேர்க்குறீங்க, யாருக்கு அட்மிஷன் போட்டேன்னு எனக்கு கேட்குறான். இதுமாரி ஆளுங்களாம் அந்த மாரி ஆளுங்களாம் பார்த்து அவங்க ஊர் பசங்களை தான் இப்போ சேர்த்துட்டு கூப்பிட்டு வராங்க அப்படின்ட்டு என்ன கேட்குறாங்க. நீ அட்மிஷன் போட்டேன்னு கேட்குறாங்க. நானும் அட்மிஷன் போட்டவனுக்கு இதுக்கு மேலே சத்தியமாக வச்சுக்க பேச புரிய வச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியும். பார்ப்போம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செய்ய காப்பாற்றோட நான் என்ன சொல்றேன்னா அட்ரா மச்சி காலையில் தான் வந்தேன் என்ன கேட்டு பாருன்னு சொல்லு. அதுக்கு மேலே ஒன்றும் செக் பண்ணுங்க. வாடா கேமரா பார்த்து சரியா